மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ, தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கு நன்றி. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கு நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு நிருபத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனம். நீண்ட நாட்களாகவே இந்த நவீன நாட்களில் இருக்கக்கூடிய பாடுகளை குறித்து நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் என்னுடைய உள்ளத்திலே அடிக்கடி உணர்த்திய ஒரு வேத வசனம் தான் இது. ஏறக்குறைய கடந்த ஒரு மாத காலமாக ஆண்டவருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையை எனக்கு நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறார். இந்த வார்த்தையின் மூலமாக என்னோட பேசி கொண்டிருக்கிறார். ஆகவே தான் இந்த மே மாதத்தினுடைய முதல் நாளில் குடும்ப ஆசீர்வாத கூடுகையில் நான் உங்களோடு கூட இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன். பல முறை நாங்கள் கேட்ட ஒரு வார்த்தையாக இருக்கலாம், பல முறை நீங்கள் படித்த ஒரு வேத வார்த்தையாக இருக்கலாம், இந்த வார்த்தையின் அடிப்படையில் பல பிரசங்கங்களை கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த நாளில் ஆவியான ஒரு வித்தியாசமான முறையில் நம்மளோடு கூட பேசுகிறதை நீங்கள் உணர்வீர்கள். நிச்சயமாகவே இது உங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனம் இப்படி சொல்கிறது: அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். And we know that all things work together good to those who love God, to those who are called according to his purpose. தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படியாக. ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரை குறித்து தேவனுக்கு ஒரு அநாதி தீர்மானம் உண்டு. என்னை குறித்து தேவனுக்கு ஒரு அநாதி தீர்மானம் உண்டு பாருங்கள். ஆகவே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே தேவன் உங்களையும் என்னையும் கிறிஸ்துவுக்குள் நம்மை முன்குறித்திருக்கிறார் என்று சொல்லி. ஸோ ஒரு கிறிஸ்தவனாக வாழ்வது என்பது இட் இஸ் நத்திங் பட், டோன்ட் திங்க் இட் இஸ் அன் ஆக்சிடென்டல் திங், இட் இஸ் நத்திங் பட் எ காலிங் ஃப்ரம் காட், தேவனுடைய அழைப்பு. அதனால தான் பவுல் மிக தெளிவாக எழுதுகிறார், நல்லா எழுதுறார் பாருங்க, அவருடைய தீர்மானத்தின்படியாய் அழைக்கப்பட்டவர்களாய். So God has already decided to call you and me for his service, you and me for his people. அப்போ நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், சும்மா ஒரு ஆக்சிடென்டா நடக்கிறது கிடையாது. அதனால என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, முதலாவது நாம இந்த வாக்குத்தத்த வசனத்தை தியானிக்கிற பொழுது ஒன்றை கவனித்துக் கொள்ள வேண்டும். என்னவென்று சொன்னால், நாமெல்லாம் we have already been the called people according to his purpose, God's purpose, தேவனுடைய தீர்மானத்தின்படியாக. இந்த நாட்களிலே பலவிதமான பாடுகளை பார்க்கிறோம். உலகமெங்கும் பல பேர் மடிந்து போகிறதை பார்க்கிறோம். கொடூரமான ஒரு தாக்குதல் வைரஸ் மூலமாக. இதை குறித்து என்னுடைய நண்பர் ஒருவர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கும் போது கேட்டார், பிரான்ஸ் தேசத்தில் இருக்கிற நண்பர், இப்படிப்பட்டதான ஒரு பயங்கரமான கொள்ளை நோய் இத்தனை மக்களை சாகடிக்கிறதே, இது தேவனுடைய திட்டமா? தேவன் இதை ஏன் அனுமதிக்கிறாரா? இல்லை தேவன் இப்படி இந்த கொலை நோயை அவர் தான் அனுமதிக்கிறாரா? இல்லை என்ன காரணத்தால் இப்படி வந்தது என்று சொல்லி அவர் என்னிடத்தில் கேட்கிறார். ஏனென்றால் அநேக கிறிஸ்தவர்கள் இதை குறித்தான ஒரு அச்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் நல்லவராச்சே, ஏன் மக்களை தண்டிக்கணும்? இது ஒரு புறத்தில் பேசக்கூடிய காரியம். நல்லவர் ஏன் தண்டிக்கணும்? மன்னிச்சுட்டு விட்டுட்டார்னா என்று சொல்லி. அப்புறம் தேவன் தான் ஏற்கனவே நம்முடைய பாவங்கள் எல்லாம் சிறுவரை சுமந்திருக்கிறாரே, இறக்கம் காட்டக்கூடாதா என்று சொல்லி. அப்போ தேவன் இப்படிப்பட்டதான அழிவை கொடுக்கிறவரா இல்லையா என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் பாருங்க. வசனத்தை நாம் பார்க்க வேண்டும். Right from the beginning, I am very particular about the word of God. And what does the word says? And we know that all things work together for good. எல்லாம் நன்மைக்காகவே நடக்கும். It is only a positive attitude. ஆகவே நீங்க பார்க்கலாம், நிறைய பேர் நெகட்டிவ் ஆட்டிடியூட் உள்ளவங்களா இருப்பாங்க பாருங்க.
ஆப்டிமிஸ்ட் பெசிமிஸ்ட் என்று சொல்வார்கள் பாருங்கள். யாரெல்லாம் நடப்பதெல்லாம் நன்மைக்கு நினைக்கிறானோ அவங்க தான் ஆப்டிமிஸ்ட் என்று அழைக்கப்படக்கூடிய பிள்ளைகள். ஸோ ஆல் திங்ஸ் ஒர்க் டுகெதர் ஃபார் குட். ஆல் தீஸ் கொரோனா வைரஸஸ், all these deaths, everything works for the good, because in respect of those people, யாரெல்லாம் தேவனாலே முன்குறிக்கப்பட்டு தேவனாலே அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இது நன்மையாகத்தான் முடியும். அவர்களுக்கு இது நன்மையாகத்தான் முடியும். அதான் தேவனுடைய வார்த்தை. ஸோ சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. என்னென்னலாம் நடக்கிறதோ அத்தனையும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஒன்லி ஃபார் தோஸ் பீப்புள், அந்த மக்களுக்கு தான், யாரெல்லாம் தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களோ. இதுதான் இந்த வசனத்தினுடைய விளக்கம். இப்போ நாம புறப்பட போறோம். அப்போ இந்த வசனத்தை நாம் விசுவாசிக்கணும் பாருங்க. இட் இஸ் ஒன்லி வேர்டு given ஃபார் ஃபெய்த். இந்த வார்த்தையை சொல்லிட்டு போகலாம், நிறைய பேர் சொன்ன தெரிஞ்சு கேட்டுக்குவாங்க. ஆனா இது விசுவாசிச்சா தானே உண்மையாக முடியும். விசுவாசிக்கிறவன் யாரு? நான் விசுவாசிக்கிறேன், என் தேவன் என்னை அழைத்திருக்கிறார், பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், என்னை முன்குறித்திருக்கிறார், பிரித்தெடுத்திருக்கிறார், ஆகவே எல்லாம் நன்மைக்காக நடக்கிறது, என்னை காப்பாற்றுவார், என்னை விடுவிப்பார். இது விசுவாசிக்கிறவனுக்கு. ஸோ விசுவாசம் இல்லாத ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க. எப்பொழுதுமே அவன் என்ன பண்ணுவான்? இது உண்மையா? என்ன காரணத்தில் அப்படி சொல்றீங்க? எங்க அதுக்கு ப்ரூஃப் இருக்கிறது, ஆதாரம் இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ ஆல்வேஸ் திஸ் ஃபெய்த் வேர்சஸ் காமன் சென்ஸ். பார்த்துக்கோங்க, இன் ஆப்போசிஷன் டு காமன் சென்ஸ். பொது அறிவு, மனுஷனுக்கு ஒரு பொது அறிவு இருக்கு பாருங்க. பொது அறிவு உள்ளவன் எப்பொழுதுமே ஏன், எதுக்கு, என்னத்துக்கு, எப்படி, இதெல்லாம் வேற யார்கிட்ட போய் சொல்லுப்பா, காதில் பூ சுற்றின்றப்ப அவங்கள்ட்ட போய் சொல்லி எங்ககிட்ட சொல்லாதப்போ. இருந்தால் அவர் ரொம்ப அறிவாளி, பொது அறிவு, அவர் காமன் சென்ஸ் அதிகமாக இருக்கிறது பாருங்க. ஆனால் ஃபெய்த் என்பது இட் இஸ் என்டையர்லி டிஃபரெண்ட். விசுவாசம் என்பது முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது பாருங்க. ஸோ நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ் இன் தி டிரான்ஸ்ஃபர்மிங் பவர் ஆஃப் காட் அப்படின்னு நான் பார்க்கிற பொழுது, பிகாஸ் காட் இஸ் ஏபிள் டு டிரான்ஸ்ஃபார்ம் வாட் எவர் வி பிலீவ் ஃபெய்த் இன்டு ரியாலிட்டி. உண்மையாக மாற்றிடுவார். நான் நம்புவது, நான் விசுவாசிப்பது அவராலே நடக்கும். இதுதான் தேவனை நம்புறவர்களுக்கு வரக்கூடிய காரியம். ஸோ நம்புறது, வாட் எவர் வி பிலீவ், இட் இஸ் ஃபெய்த் தட் இஸ் மேட் இன் டு ரியாலிட்டி பை காட். தேவனாலே அது உண்மையாக்கப்படுகிறது. நான் பிழைப்பேன், நான் காப்பாற்றப்படுவேன், எனக்கு ஒரு ஆபத்து இல்லை, நான் விசுவாசித்தேன்னா அது அப்படியே நடக்கும். இதுதான் விசுவாசம். ஆனால் பொது அறிவு உள்ளவன் கட்டாயம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அதனால தான் எபிரேயர் 11:6 சொல்லுகிறது பாருங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்மை உள்ளவர் என்றும் அவர் தம்மை தேடுவர்களுக்கு அவர் பலனளிக்கிறவர் என்றும் அவன் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்க வேண்டும் பாருங்க. விசுவாசத்தில் நான் சொல்லக்கூடிய காரியம் தான். விசுவாசத்தையும் பொது அறிவையும் நம்ம எதிர்முதலமாக வச்சு பார்த்தோம்னா, விசுவாசம் என்பது இன் ஆக்டிவ் அப்போசிஷன் டு காமன் சென்ஸ் இஸ் மிஸ்டேக்கன் எந்தூசியாசம் அண்ட் நேரோ மைண்டட்னஸ். அப்போ பொது அறிவுள்ள ஒருத்தன் சொல்லுவான், விசுவாசமா அது சும்மா ஒரு உந்துதல், உணர்ச்சி வசப்பட்ட ஒரு காரியம், ஒரு ஆர்வம் மிகுதி, அது ஒரு குறுகிய மனப்பான்மை உள்ளது, அதில் ஒன்றும் கிடையாதுமா. இதே காமன் சென்ஸ் இன் ஆப்போசிஷன் டு ஃபெய்த், விசுவாசத்துக்கு எதிராக காமன் சென்ஸ் உடைய பொது அறிவு உள்ள ஒருத்தன் சொல்லுவான், அவனுக்கு என்ன தெரியுமா, இட் இஸ் அ மிஸ்டேக்கன் ரிலையன்ஸ் ஆன் ரீசன். ஏன், எதுக்கு, அதை தான் அவன் நம்புவான். ஒன்னொன்றுக்கு 100 கேள்வி கேட்டு அதுக்கு பதில் கிடைச்சி அது பதில் சரியா இருந்தால் தான் அவர் நம்புவார். அப்போ காமன் சென்ஸ் உள்ளவனுக்கு இட் இஸ் அ மிஸ்டேக்கன் ரிலையன்ஸ் ஆன் ரீசன் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ட்ரூத். அதனால ஸோ ரெண்டும் எப்பொழுதும் இப்படி தான் இருக்கும் பாருங்க. த லைஃப் ஆஃப் ஃபெய்த் பிரிங்ஸ் த டூ திங்ஸ் இன்டு ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப். விசுவாசம் என்பது இந்த விசுவாசம் என்பதையும் இந்த பொது அறிவையும் ஒன்றாக கொண்டு வருகிறது தான் விசுவாசத்தினுடைய உண்மையான ஒரு செயல். விசுவாசம் எதிர்க்கிற பொது அறிவு படைத்த மனுஷனை, நம்பாத மனுஷனை நம்ப வைக்கணும். இப்போ நம்ப வைக்கிற ஒரு காரியத்தை அந்த விசுவாசம் கொண்டு வருகிறது என்று சொன்னால், அந்த விசுவாசத்தை தான் தேவன் நமக்கு கொடுக்கிறார். அதான் தேவனுடைய விசுவாசம். ஸோ காமன் சென்ஸும் ஃபெய்த்தும் பார்த்தீங்கன்னா ரெண்டும் வேறுபட்டதாக இருக்கலாம். எப்படி வேறுபட்டதாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஜஸ்ட் லைக் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த நேச்சுரல் லைஃப் அண்ட் த ஸ்பிரிச்சுவல் லைஃப். இயற்கையை நம்புகிறவன், இயற்கையை வணங்குகிறவன், இயற்கையை நம்புகிறவன், அவன் என்ன பண்ணுவான், இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் கூட ஒத்து போக மாட்டான். ஆன்மீகம் என்பது கண்மூடித்தனமாக கடவுளை நம்புவது, அவ்வளோதான். என்னுடைய கடவுள் அவர் தான்ப்பா, என்ன அவர் தான்ப்பா படைச்சார், என்ன அவர் தான் உண்டாங்க, என்ன அவர் தான் பாதுக்கிறார், அவருடைய போஷிப்பு தான் இருக்கிறார், அவரால் தான் வாழ, இவன் விசுவாசம் உள்ளவன் சொல்கிறேன். தட் இஸ் த மேன் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப். இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் த நேச்சுரல் லைஃப். அவன் சொல்லுவான், கடவுள் படைச்சிருக்காரு, எல்லாம் இயற்கைப்பா, எல்லாம் அப்படி தான் நடக்கும், அது இயற்கையின்படி தான் நடக்கிறது, விதியின்படி நடக்கிறது. ஸோ இட் இஸ் அகெயின்
the difference between natural life and spiritual life. மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்கலாம். It is against the difference between the impulsiveness in form and inspiration in thought. அப்போ நல்லா பாருங்க, இம்பல்சிவ்னஸ்ன்னு சொல்லி சொன்னால் ஒரு உந்துதல்ல, ஒரு அவசரமான ஒரு உணர்ச்சி வசப்பட்ட காரியத்தில் ஒரு முடிவு எடுப்பாங்க. அதற்கும் இன்ஸ்பிரேஷன் உள்ளத்தில் அப்படியே ஒரு உணர்வு உண்டாகிக்கொண்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஸ்பயர் ஆகிக்கொண்டே இருக்கும். அந்த இன்ஸ்பைரேஷன் என்பது அவருடைய சோலோடு கூட, ஆத்மாவோட கனெக்ஷன் ஆகி அந்த தேவனுடைய வல்லமையினாலே, சுப்பீரியர் பவர் ஆஃப் காட் தட் இன்ஃப்ளூயன்ஸில் வரக்கூடிய இருப்பாங்க. ஸோ தட் இஸ் ஃபெய்த், தட் இஸ் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஸோ அதுக்கு நேர் விரோதமாக இருக்கிறது தான் இந்த காமன் சென்ஸ் போது. ஸோ விசுவாசம் வேணும். அப்போ தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், நல்ல கவனிங்க, தேவனிடத்தில் சேர்ந்து அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுவர்களுக்கெல்லாம் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேவனை தேடுகிறவர்களை தேவன் கைவிடவே மாட்டார், ஒரு நாள் கைவிட மாட்டார். தேவனை தேடுகிற மக்களுக்கு ஒரு குறையும் இருக்காது. ஏனென்றால் வசனம் என்ன சொல்லுகிறது? ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்படுகிறவர்களுக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவும் நடக்கிறது. ஸோ அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். இப்போ நடந்து கொண்டிருக்கிறதா நன்மைக்கு தான். யாருக்கு? தேவனை நம்புகிறவனுக்கு, தேவனால் அழைக்கப்பட்டவனுக்கு, தேவனால் முன்குறிக்கப்பட்டவனுக்கு, தேவனை நம்புகிறவனுக்கு, தேவனை விசுவாசிக்கிறவனுக்கு, தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுகிறவனுக்கு. பார்த்தீங்களா? இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம் யோசிச்சு பாருங்க. நம்ம வேற இடத்துல இருந்தோம்னா நம்ம அறிவை தான் போடுவோம். எத்தனை சாவு விழுது, என்ன ரேஷியோ, அதுக்கு என்ன கணக்கு, அந்த நாட்டில் எப்படி விழுந்துச்சு, இந்த நாட்டில் எழுந்துச்சு, அதுக்கு எவ்வளோ காலம் எடுத்தது, இவன் கணக்கு போட்டுருப்போம். யாரு? a man of common sense. So a man of faith will definitely, he will simply believe God will save me, he will protect me. அப்போ முதலாவது கடவுளை நம்புகிறவன், விசுவாசம் வைக்க வேண்டியவனுடைய எண்ணத்தை பார்த்தீங்கன்னா, எவ்ரிதிங் இஸ் happening according to the plan of God என்று சொல்லி அவன் சொல்லுவான். ஆக இந்த ரோமர் 8:28 இன்றைக்கு நம்ம கிறிஸ்துவ விசுவாசிகளுக்கு நல்லதொரு பாடமாக இருக்கிறது. பயந்து கொண்டிருக்கிற, நடுங்கி கொண்டிருக்கிற அந்த கூட்டத்திற்கு தேவன் கொடுக்கிற ஆலோசனை, நீ கடவுளுடைய பிள்ளையாக, கடவுளால் அழைக்கப்பட்டவனாக, கடவுளை தெரிந்து கொண்ட மகனாக நீ நம்பி நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா, எல்லாம் நன்மைக்கு தான். இல்லை, நீ உன் சொந்த பலத்தில், சொந்த அறிவில் உன்னுடைய மூளையை, உன்னுடைய அறிவை, உன்னுடைய பணத்தை, உன்னுடைய முதலீடு வச்சிருக்கிறியா, அப்போ உனக்கு நன்மையாக இருக்காது. உனக்கு உன்னுடைய பயமும் மரணத்தை கொண்டு வருவார். ஸோ nothing that Jesus Christ ever said is common sense. அவர் காமன் சென்ஸ் சொல்லவே கிடையாது. பட் இஸ் ரெவலேஷன் சென்ஸ், வெளிப்படுத்துகிற ஒரு அறிவை தான் அவர் விளங்குகிறார். அந்த வெளிப்படுத்துதல் தான் தேவனுடைய வார்த்தையை நம்மளுக்கு வருவார். அண்ட் இஸ் கம்ப்ளீட் when காமன் சென்ஸ் ஃபால் ஷார்ட். பொது அறிவு விழுந்துடணும், குறைஞ்சினே வரணும். தேவன் வெளிப்படுத்துகிற அந்த அறிவு வளரணும். அதுதான் வேத வார்த்தைகள் மூலம் வரக்கூடிய அறிவு. இந்த அறிவு வளர வளர வளர, ஏன் எதுக்குன்னு சொல்லிட்டு சும்மா கேள்வி கேட்டுன்னு நம்பாமல் இருக்கிற காரியங்கள்லாம் குறைந்து கொண்டே வரும். விசுவாசத்தில் நாம் பெருகுவோம். அப்போ தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆகவே இந்த ஃபெய்த் என்று சொல்லக்கூடிய அந்த விசுவாசம், தட் மஸ்ட் பி டெஸ்டட், நல்லா கவனிச்சுக்கோங்க, அண்ட் ட்ரைடு பிஃபோர் தி reality in our life. So whatever we believe that will become real one day, perfect faith that will be made into real, and the reality வரப்போகிறது வரைக்கும் this is the test. இந்த டெஸ்ட்ல வெற்றி பெற வேண்டும். சரி, விசுவாசிக்கிறீங்களா? ரோமர் 8:28 நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நல்ல தெளிவாக நீங்க ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். நடக்கிறதெல்லாம், இன்றைக்கு நடக்கிறதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நன்மையாகவே முடியும். தேவனுடைய பிள்ளைகளை தேவன் கைவிட மாட்டார். அது தேவனுடைய அனாதி தீர்மானம். முதலாக விசுவாசிக்க வேண்டும். வேதத்திலிருந்து 2-3 காரியங்களை சொல்லி நான் முடிக்க போகிறேன். மத்திய சுவிசேஷத்தில் 6:33 ஒன்று சொல்லும், முதலாக தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், பின்னர் இவர்களெல்லாம் கூட கொடுக்கப்படும். இதை யார் ஒருத்தவங்க விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கிறது. ஆனால் முதலாக தேவனுடைய நீதியை தேடாமல் தங்களுடைய சொந்த பலத்தினாலே, புத்தினாலே பல காரியங்களை செய்து கொண்டிருக்க மக்கள் வாழ்க்கையில் தான் விரக்தி, ஏமாற்றத்தை பார்க்கிறோம். ஸோ விசுவாசம் என்பது நம்பப்படுகளுடைய உறுதியாக இருக்க வேண்டும். யோவான் சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது பாருங்க, என்னை கண்டவன் தந்தையை கண்டு நானும் தந்தை ஒன்றே என்று சொல்றாரு. எல்லாம் கேள்வி கேட்கறான், என்ன இப்படி தேவதூஷணம் பேசுறாருன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார் வெளிப்படை. ஆனால் விசுவாசிக்கிறவனுக்கு தெரியும், இயேசு தான் பிதா, பிதா தான் இயேசு, கடவுள் தான் மனுஷனா வந்தாரு. ஆனால் என்னை கண்டவன் தந்தையை கண்டு நானும் தந்தையும் ஒன்றே என்று சொல்றது அவன் விசுவாசிப்பான். ஆனால் கேள்வி கேட்கிறவன் கேட்டாங்க, அன்னைக்கு கேட்டாங்க பரிசீலனை அப்படி கேள்வி கேட்கிறாங்க. அதனால பாருங்க, இந்த விசுவாசம் என்பது இப்படித்தான்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு விஷயம் கடலில் படகில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிற போது தூங்கி கொண்டிருந்தார். அவர் இந்த விசேஷம் படகுல பிரயாணம் பண்ணாங்க. திடீர்னு இயேசு நடுக்கல் நடந்து வரதை பார்க்குறான் பேதுரு. ஆண்டவரே என்று கூப்பிடுறான். இயேசு நான் நீராக தான் நடந்து வராங்கிறான். சரிவான்னு சொல்றாரு. அது மேலே நடக்கிறான். ஆண்டவர் பார்த்துனே நடக்கிறான். ஒன்றும் ஆகலை. அலைகள் மேலே நடந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அலைகளை திரும்பி பார்க்கிற போது கீழே விடுறான். அவனுடைய விசுவாசம் அங்கே அலைகள் பக்கமாக போயிடுச்சு. ஐயோ நான் சாகிறேனே கத்துறான். இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஐயோ கொரோனா சாகிறேடா, அதான் அப்போ கடலில் மூழ்க வேண்டிதான். மாறாக நம்முடைய கண்களை இயேசுவின் மேல் நோக்கம் வைத்து அவர் தான் என்னை நடத்துகிறார், அவருடைய கருத்தில் நான் இருக்கிறேன், அவர் என்னை கரம் பிடிக்கிறார் என்ற நம்பிக்கையில் நாம் இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விசுவாசம் வெற்றி பெறும். அதை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஜெயமாக இருக்கு. விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறது எல்லாமே கூடும். ஜெபிப்போமா? என்னை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளில் நீர் கொடுத்திருக்கிற நல்ல ஆலோசனைக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அநாய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவன் நான் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே நீர் என்னை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். என் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் நன்மையாக எனக்கு முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறபடி எனக்கு நீர் கொடுத்து நீர் என்னை ஆசீர்வதிப்பீரா. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென். சிலுவைதனை அனுமதித்தீர் நன்றி, சிந்தைதனை மாற்றினீர் நன்றி. சிலுவைதனை அனுமதித்தீர் நன்றி, சிந்தைதனை மாற்றினீர் நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கு நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கு நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துகிறேன். உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துகிறேன். நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கு நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கு நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. என் கிருபை உனக்கு போதும் என்றீ, பலவீனத்திலே பலன் என்றீ. என் கிருபை உனக்கு போதும் என்றீ, பலவீனத்திலே பலன் என்றீ. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கு நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கு நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே.